முக்கிய செய்திகள். டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயருகின்றது. இன்று நடக்கும் அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. பிரணாப் முகர்ஜி அலுவலகம் உளவு பார்க்கப்பட்ட விவகாரம். உண்மைகளை பிரதமர் தெளிவுபடுத்த அத்வானி கோரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையே புதிய விசா விதிமுறை விரைவில் அமல். பேச்சுவார்த்தையில் தகவல். சாய்பாபாவின் ஆசிரமத்திலிருந்து வெளிவரும் கோடிக்கணக்கான பணம். விளக்கம் கொடுக்க அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு நோட்டீஸ். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். டீசல் சமையல் எரிவாயு விலையை உயர்த்துவது குறித்து இன்று நடைபெறவுள்ள மத்திய அமைச்சர்களின் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்று தெரிய வந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. பெட்ரோலிய பொருட்களின் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்ளும் உரிமையை கடந்த ஜூன் மாதம் மத்திய அரசு கொடுத்ததை தொடர்ந்து இதுவரை சுமார் 7 முறை பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. எனினும் டீசல், மண்ணெண்ணெய் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலையை மத்திய அரசே இதுவரை நிர்ணயித்து வருகின்றது. பெட்ரோல் விலையைப் போல டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையையும் உயர்த்த வேண்டும் என்றும் மானியங்களால் இதுவரை 1,20,000 கோடி ரூபாய் பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு வருவதாக அந்த நிறுவனங்கள் தெரிவித்து வருகின்றன. எனவே டீசல் விலையை உயர்த்துவதற்கான மத்திய அமைச்சர்கள் குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சகம் பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் வலியுறுத்தி வந்தது. இதைத் தொடர்ந்து இன்று மத்திய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டியுள்ள மத்திய அரசு சமையல் எரிவாயு மற்றும் டீசல் விலை ஆகியவற்றின் விலையை உயர்த்துவது குறித்து விவாதிக்கும் என்று தெரிகிறது. இதற்கிடையே தற்போதுள்ள விலையில் இருந்து டீசல் லிட்டருக்கு 2 முதல் 3 ரூபாய் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் சமையல் எரிவாயு விலையை சுமார் 25 ரூபாய் வரை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கான அறிவிப்பு இன்று நடைபெறவுள்ள மத்திய அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அலுவலகம் உளவு பார்க்கப்பட்ட விவகாரம் தொடர்பான உண்மைகளை பிரதமர் மன்மோகன் சிங் தெளிவுபடுத்த வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் அத்வானி கூறியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அலுவலகத்தில் ஒட்டு கேட்கும் கருவிகளை பொருத்தியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரம் நாடு முழுவதும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து புதுடெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய பாஜக மூத்த தலைவர் அத்வானி, மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அலுவலகத்தில் உளவு பார்க்கப்பட்டுள்ள விவகாரத்தில் தொழில் நிறுவனங்களுக்கும் பங்கு இருக்கலாம் என்ற கருத்தை சிலர் தொடர்ந்து கூறி வருவதாக தெரிவித்தார். மேலும் வெளிநாட்டில் கருப்பு பணம் பதுக்கியிருப்பவர்கள் அந்த விவகாரம் குறித்து அறிவதற்காக இந்த செயலை செய்திருக்கலாம் என்று ஒரு தரப்பினர் கூறி வருவதையும் அவர் குறிப்பிட்டார். எப்படி இருப்பினும் இந்த விவகாரம் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான சம்பவம் என்று குறிப்பிட்டுள்ள அத்வானி, இதுகுறித்த முழு உண்மைகளையும் பிரதமர் மன்மோகன் சிங் தெளிவுபடுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த பிரச்சினையை வரும் நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எழுப்புவதற்கு பாஜக திட்டமிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெறவுள்ள வெளியுறவுத்துறை செயலர்களின் கூட்டத்திற்கு பிறகு புதிய விசா விதிமுறை அமலுக்கு வரும் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை செயலர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நேற்று தொடங்கியது. இதற்காக பாகிஸ்தான் சென்றுள்ள இந்திய வெளியுறவுத்துறை செயலர் நிருபமா ராவ் பாகிஸ்தான் வெளியுறவு செயலர் ஷல்மான் பஷீரை தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவில் தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வரும் சர்வதேச தீவிரவாதி தாவூத் இப்ராஹிம் மற்றும் லஷ்கர்-இ தொய்பா தீவிரவாதிகளின் பட்டியலை அவர் வழங்கினார். முன்னதாக இஸ்லாமாபாத் செல்லும் வேளையில் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரு நாடுகளுக்கிடையிலான உறவை வலுப்படுத்தும் வகையில் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசனை நடத்தப்படும் என்று கூறினார். இதற்கிடையே இரு நாடுகளுக்கு இடையே எளிதான விசா நடைமுறைகளை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார்.
இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மட்டத்திலான சந்திப்பு நடைபெறும் வேளையில் இந்த விசா விதிமுறையில் திருத்தம் செய்யப்பட்டு கையெழுத்தாகி அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விசா முறைகளை இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டு ஒப்பந்தம் கையெழுத்தானால் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் முதன்முறையாக சுதந்திரமான விசா பகுதிகளாக இருக்கும் என்றும் இரு நாட்டு மக்களுக்கும் இடையே புரிந்துணர்வை அதிகப்படுத்துவதற்காக இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்று வெளியுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பகவான் சத்ய சாய்பாபா ஆசிரமத்தில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் குறித்து விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு சத்யசாய் அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு ஆந்திர மாநில போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். புட்டபர்த்தி பகவான் சத்யபாபா கடந்த ஏப்ரல் மாதம் மரணமடைந்தார். இதைத் தொடர்ந்து அங்குள்ள குல்வந்த் ஹாலில் அவரது முழு உருவ தங்கச்சிலை நிர்மாணிக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சாய்பாபாவின் அறையை திறந்த அறக்கட்டளை உறுப்பினர்கள் அங்கிருந்து கோடி கோடியாக பணம் மற்றும் நகைகளை கைப்பற்றினர். இந்நிலையில் பிரசாந்தி நிலையத்தில் இருந்து காரில் எடுத்துச் செல்லப்பட்ட சுமார் 35 லட்சம் ரூபாயை ஆந்திர போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் நடந்த மறுதினம் புட்டபர்த்தியில் இருந்து சொகுசு பேருந்து மூலம் பெங்களூருக்கு கடத்திச் செல்லப்பட்ட பல கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. இதற்கிடையே காரில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் சத்யசாய் அறக்கட்டளைக்கு சொந்தமானது என்பதால் 3 தினங்களுக்குள் இந்த விவகாரத்தை விசாரிக்கும் விசாரணை அதிகாரி முன்பு நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று சத்யசாய் அறக்கட்டளை உறுப்பினர்கள் ரத்னாகர் மற்றும் சீனிவாசன் ஆகியோருக்கு ஆந்திர மாநில போலீசார் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதற்கிடையே ஏழை எளிய மக்கள், நலிவடைந்தோர் ஆகியோரின் மேம்பாட்டிற்காக உலகெங்கும் உள்ள சாய்பாபா பக்தர்கள் நன்கொடையாக கொடுத்த பணம் தொடர்ந்து கடத்தப்படுவது அவர்களது பக்தர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பணம் யாருக்காக எங்கு செல்கிறது என்பது குறித்து உரிய விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். லோக்பால் மசோதா குழுவில் இடம்பெற்றுள்ள பொதுமக்கள் பிரதிநிதிகள் மீது தரக்குறைவான விமர்சனங்களை வெளியிட்டு வரும் காங்கிரஸ் பிரமுகர் திக் விஜய் சிங்கிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் AP பரதன் கண்டனம் தெரிவித்துள்ளார். லோக்பால் சட்ட வரைவு குழுவில் உள்ள அரசு தரப்பிற்கும் பொதுமக்கள் பிரதிநிதிகள் தரப்பிற்கும் இடையே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்து வருகின்றன. குறிப்பாக லோக்பால் சட்டத்திற்குள் பிரதமர் உள்ளிட்டோரை கொண்டு வருவதற்கு அரசு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் தொடக்கம் முதலே பொதுமக்கள் தரப்பு பிரதிநிதிகளை காங்கிரஸ் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் விமர்சித்து வருகின்றார். குறிப்பாக உண்ணாவிரதம் இருந்த யோகா குரு பாபா ராம்தேவை முட்டாள் என்று விமர்சித்த திக் விஜய் சிங் இந்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்திய பாஜக தலைவர் சுஷ்மா சுவராஜையும் அவதூறாக பேசியுள்ளார். தொடர்ந்து இதுபோன்ற அவதூறான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரும் திக் விஜய் சிங்கிற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய செயலாளர் AP பரதன் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், திக் விஜய் சிங் மனசாட்சி இல்லாமல் லோக்பால் சட்ட மசோதா வரைவு குழு உறுப்பினர்கள் மீது அவதூறு பிரச்சாரம் மேற்கொண்டு வருவது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். The motivated smear campaign against them, particularly by somebody who certainly does not belong to this civil society. I mean, our friend Dick Vijay Singh. He has been most uncharitable and has launched a smear campaign. மக்களவையில் தாக்கல் செய்யப்படவுள்ள மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை பாஜக ஆதரிக்கும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜக மூத்த தலைவருமான சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு மாநில பாஜக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய சுஷ்மா ஸ்வராஜ், மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவிற்கு பாஜக ஆதரவு தெரிவிக்கும் என்றும் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதா விரைவில் மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். மகளிர் மசோதாவை எதிர்த்தவர்களை அவை காவலர் மூலம் வெளியேற்றி நிறைவேற்றியது போல் இல்லாமல் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முழு ஆதரவுடன் மக்களவையில் இந்த மசோதாவை நிறைவேற்ற பாஜக வலியுறுத்தும் என்றும் அவர் கூறினார். மேலும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஜூலை மாதம் 18ஆம் தேதி கூட்டப்பட வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சிகளை எதிர்கொள்வதற்கு அஞ்சி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ஆகஸ்ட் மாதத்திற்கு தள்ளி வைத்திருப்பது தவறான முன்னுதாரணம் என்று அவர் கூறினார். இதேபோல் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்பட்டு வருவது குறித்து நாடாளுமன்றத்தில் பாஜக குரல் எழுப்பும் என்றும் சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், இலகணேசன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு.
உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.